கேட்டுக்கொண்டிருப்பது மர்ம தேசம். உங்களை பயம்படுத்திய அந்த சம்பவம் என்ன திரு கேசவன்? எனக்கு அப்ப வயசு ஒரு 17 இருக்கும். அப்ப நான் பந்துலாட போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பந்துலான்ட்டு ராத்திரி நான் எப்போதும் அப்பெல்லாம் ரொம்ப ராத்திரி வெளியே போவேன். ஸோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு தூங்கிட்டேன். தூங்கி ரொம்ப நேரம் கழிச்சு திடீர்னு அந்த ஒரு மாதிரி எங்க வீட்டுல ஃபேன் ஓடும். அந்த ஃபேன் ஓடுற சத்தம் அது எதுவுமே கேட்கல. அப்படி நின்றுச்சு கொஞ்ச நேரத்துல. ஆனா ஃபேன் எல்லாம் ஓடுது, ஆனா அந்த சத்தம் கேட்கல. அப்ப எனக்கு திடீர்னு நான் நல்லா தூங்கிட்டு எனக்கு முழிப்பு வந்துச்சு. முழிப்பு வந்துட்டு என்ன திடீர்னு ஒரு மாதிரி அமைதியாயிட்ட அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்த்தேன். ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரத்துல யாரும் என் வீட்டு ஜன்னல்ல இருந்து என்ன கூப்பிட்டாங்க. வெளியே வா, எனக்கு அடிபட்டுச்சு, வெளியே வா அப்படின்னு. அப்ப நார்மலா என்னோட கூட்டாளி தான் வருவாங்க வீட்டுக்கு. ஆனா அவங்க ஜன்னலை திறந்து கெட்டுல திறந்துதான் என்ன கூப்பிடுவாங்க. என் பேரு சொல்லி என்ன கூப்பிடுவாங்க, வா வெளியே வாடா அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி. ஆனா இந்த வாட்டி வித்தியாசமா என் பேரையும் கூப்பிடல, அவங்க ஜன்னலையும் திறக்கல. ஆனா ஜன்னல் கிட்ட இருந்து எனக்கு சத்தம் கேக்குது, வெளியே வா வெளியே வா அப்படின்னு. ஏன் இப்படி சத்தம் கேக்குது அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்த்தேன். மற்ற கருப்பா என்னமோ அந்த ஜன்னல் கெட்டனுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ மாதிரி தெரிஞ்சு. யார் இது அப்படின்னு கேட்டேன். அவங்க பதில் சொல்லல. எனக்கு ரொம்ப அடிபட்டுச்சு, நீ வெளியே வா அப்படின்னாங்க. நான் திருப்பி என்ன பண்ணேன், பயத்துல போரி ஃபுல்லா போச்சுட்டு படுத்துட்டேன். அப்புறம் திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நீ வெளியே வா வெளியே வா வெளியே வா அப்படின்னு. ஆண் குரலா பெண் குரலா? ஆண் குரல். வெளியே வா, எனக்கு அடிபட்டுருச்சு, வெளியே வா அப்படின்னு. அப்ப நான் பயந்துகிட்டே கண்ணை மூடிட்டேன். அந்த சத்தம் இருக்க இருக்க எனக்கு ரொம்ப கிட்ட கேட்க ஆரம்பிச்சிச்சு. கிட்ட கேட்க ஆரம்பிச்சோன்னே நேரம் எந்திரிச்சாயிட்டு எங்க அப்பா ரூம் ஓடிட்டேன். எங்க அப்பா ரூம் ஓடிட்டோன்னா எங்க அப்பா சொன்னப்பா, இந்த மாதிரி சத்தம் கேக்குதுப்பா, எனக்கு இந்த மாதிரி யாரும் வெளியே வான்றாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப எங்க அப்பா என்ன பண்ணாரு, நேரா பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க பாருங்க என் கூட படுத்துரு அப்படின்ட்டு படுத்தாங்க. படுத்துட்டு அதோட எனக்கு அந்த சத்தம் கேட்கல. அப்ப மறுநாள் எங்க அப்பா சாமி பார்க்க கூட்டு போனாரு. சாமி பார்க்க கூட்டு போறோம்னா அந்த இடத்துல சொன்னாங்க, இந்த மாதிரி நீ சைனீஸ் சாமி கும்பிட்டதை எரிச்சிட்ட. ஸோ அது உங்க கூடயே வந்துருச்சு. நல்ல வேலையா நீ வெளியே போயிருந்தனாக்கா உனக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும் அப்படின்னு. அப்ப எங்க அப்பா சொன்னாரு, சரி இப்ப இது என்ன பண்றது அப்படின்னா. அப்ப சொன்னாங்க, இப்போ வரைக்கும் அது உங்க கூடயே வந்துச்சு, ஆனா நீங்க பரவாயில்ல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அன்னிலேருந்து ஆனா எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அடிப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. அதுல இருந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். நல்ல வேலை போங்க, இல்லைன்னா உங்க வாழ்க்கையில வேற ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கும். ஆமா ஆமா ஆமா. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. திரிஷான், என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்ன. அப்ப நான் வேலை செய்யறேன். காலைல போயிட்டு லோரி எடுக்கணும். அப்ப காப்பாடுல இருந்து மோட்டர்ல தான் போகணும் பாருங்க. அப்ப வெடிகால 3 மணிக்கு வேலை. மோட்டர்ல ஜலன் கபூன் போயிட்டு இருக்கும் போது நடு ரோட்ல முன்புறமா பார்த்து ஒரு காலகட்டத்துல ஒரு மயக்காயிருச்சு. கையில துணி சுத்தி இருக்கு, பிள்ளை குழந்தை. நடு ரோட்ல நடுவுல எல்லாம் முதுவா அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்குது. நான் பின்னாடி மோட்டர் போயிட்டு இருக்கும் போது எனக்கு பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, காலைல 3 மணிக்கு நடு ரோட்ல இவ்வளவு ஸ்லோவா யார் நடந்து போறா கையில குழந்தையோட? அப்ப எனக்கு ஒரு சஸ்பெக்ட் ஆயிடுச்சு. ஆனொன்னு எனக்கு பின்னாடி வளைச்சிட்டு போக முடியாது, வேலைக்கும் போய் ஆகணும். சரி சொல்லி முதுவா ஓரமா போயிட்டு திரும்பி கூட பாக்கல, அப்படியே முதுவா போயிட்டு லப்பாஸ் பண்ணிட்டேன். கூட முகத்தை பாக்குறேன், எனக்கு பயம் எடுத்துருச்சு. அப்ப காலு போய் கம்பெனிக்கு போனோம்னா உடம்பு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் லோரி எடுத்துட்டு வேலைக்கு போனேன். கடைசிக்கு திரும்பி பாக்கல என்ன ஏதுன்னு. கண்டிப்பா அது தெரிஞ்சிருச்சு. 3 மணிக்கு வெடிகால யார் குழந்தையோட நடந்து போற நடு ரோட்ல, அதுவும் முதுவா அண்ணன் நட போட்டு போகுது. எனக்கு பார்த்தோன்னே சந்தேகம் ஆயிடுச்சு, இது கன்ஃபார்மா வேறதான், இது மனுஷன் கிடையாது அப்படின்ட்டு. கால் இருக்கா இல்லையான்னு பாத்தீங்களா இல்லையா? ஆமா, மோட்டர்ல போயிட்டு இருக்கோம், அதெல்லாம் வேற ஒத்து பாத்துட்டு இருக்காங்களா? என்ன சார் நீங்க, நம்ம இத்தனை தமிழ் படம் பாத்துருக்கோம். ஆமா, அது 2 முறை பார்த்தேன். அது ஒரு முறை, அப்புறம் அதே மாதிரிதான் அவங்க காலைல 3 மணிக்கு வேலை.
பஸ் ஸ்டாப் வந்து 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்க பஸ் ஸ்டாப்ல. காலைல அதே மாதிரிதான் ஒரு 2:30-3 மணி போல. அப்ப நான் முதுகுவா போயிட்டு என்னடா 2:30-3 மணிக்கு போல பஸ் ஸ்டாப் ஆள் உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு பாஜி கூரம் போட்டு தான் உட்காந்துருக்காங்க. அப்ப நல்லா ஒத்து பார்த்துட்டு மோட்டர் ஸ்லோ பண்ணி நல்லா பாக்கணும், 3லுமே தலை இல்ல, குண்டமா தான் உட்காந்துருக்கு. ஆடி இருப்பீங்க ஒரு மாதிரி. ஐயோ காய்ச்சே வந்துருச்சு போங்க எனக்கு. மோட்டர் பைக் ஓட்ட முடிஞ்சு அந்த காட்சியை பார்த்த பிறகும் அது ஒரு மாதிரி ஓட்டமெல்லாம் சிறுத்து நடுங்கிருச்சு. நான் மோட்டர் ஓட்டிட்டு போயிட்டேன். போனோன்னே எனக்கு பயம் வேற, பின்னாடி திறந்து வந்துருமா அப்படின்ட்டு. திரும்பி பாத்தீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் திரும்பி பாக்குறது, மோட்டர் எவ்வளவு எண்ணெய் அழுத்த முடியுமோ அவளையும் அழுத்தி கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கல. அப்ப வந்து ரொம்ப பழைய ரோடு, ஒத்த ரோடு, ரொம்ப வந்து வீடுகள்லாம் இருக்காது. ஏன்னா அப்ப வந்து அப்படியும் அந்த இடத்துல வந்து மாஜு ஆகல, எல்லாம் காடு தான். இப்ப எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் ஒரு மாதிரி கிளீன் பண்ணிட்டாங்க. ஆனா முன்ன அப்படி கிடையாது, எல்லாம் காடு. அந்த பஸ் ஸ்டாப் மட்டும் தான் இருந்துச்சு. அதுவும் பஸ் ஸ்டாப் வந்து அழகாவும் இருக்காது, மேல பும்பும் இருக்காது. அந்த 3 உருவமும் வந்து என்ன உட்கார்ந்து இருந்தாங்களா இல்ல நின்னுட்டு இருந்துச்சா? உட்கார்ந்து இருந்தாங்க 3 பேருமே. 3 பேர் உட்காந்து நல்லா ஸ்லோ பண்ணி கிட்ட பாக்குறேன், 3லுமே தலை கிடையாது, குண்டமா தான் உட்காந்துருக்கு. ஆனா மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சா? பேசாம உட்கார்ந்து இருந்தாங்களா இல்ல ஏதாவது மூவ்மெண்ட் இருந்துச்சா? மூவ்மெண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படியே உட்கார்ந்துட்டு தான் இருந்தது. மேபி அது ஏதோ ஒரு கொலையா இருந்திருக்குமோ? அது என்னன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கும்போது அந்த பொன்னாடி வந்து ஒரு பழைய வந்து பங்களூர் மாதிரி இருந்தது. அதுல வந்து ஒரு மந்திரவாதி இருந்தான்னு கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான், எனக்கு எதுவுமே தெரியாது. உங்க மேலதான் எனக்கு டவுட். ஆமா. இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, 15 வருஷத்துக்கு முன்ன. இப்ப இல்ல, இப்ப நான் வேலைக்கு நின்றுட்டேன். இப்ப சொந்தமா வியாபாரம் பாக்குறேன். ஆனா இப்ப ரோடு பெருசாயிருச்சு. இப்ப அந்த மாதிரி பயப்படுறாங்க ஒண்ணும் இல்லை. ஏன்னா இப்பதான் ரொம்ப காரியம் ஓடி வருது. அப்படி ஒண்ணும் இப்ப ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். சாலையில இப்ப நீங்க தனியா பயணம் செஞ்சிட்டு இருக்கீங்களா? சுத்தி முத்தி பாருங்க, பேக் சீட்டை கொஞ்சம் பாருங்க. நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்களா அந்த கார்ல, இல்ல வேற ஏதாவது கூட வருதா? இந்த மாதிரி புரியாத புதிர் வித்தியாசமான அனுபவம் நடந்திருக்கா? எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. ராகவல், இது மர்மதேசம். உங்களுடன் கீதா. சொல்லுங்க திருமதி ஷாஷா. எனக்கு வந்து 4 years முன்னுக்கு இந்த கதை நடந்தது. நான் வந்து ஆக்சுவலி ஒரு வீடு எடுத்திருந்தோம். 2 girls வந்து என் கூட வந்து தங்கி இருந்தாங்க. நான் ஹஸ்பண்ட் தான் சொன்னாரு, பரவாயில்ல இந்த 2 girls வந்து நம்ம வந்து ரெண்ட்ல வந்து நம்ம கொடுக்கலாம் ஒரு ரூம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன நான் ரூல் போட்டேன்னா, இந்த மாதிரி வந்து நோ பாய்ஸ் அலவ், வீட்டுல வந்து பாய்ஸ் வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு நாங்க வந்து ரூல்ஸ் வந்து எல்லாமே வந்து எழுதி நாங்க சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு தெரியாம ஒன் ஃபைன் டே ஒன் ஆஃப் த கேர்ள் வந்து அவங்க வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டே வந்து கூட்டிட்டு வரப்ப எங்கள்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த கேர்ள் சொன்னாங்க, இல்ல அவருக்கு வந்து தங்குறதுக்கு இடம் இல்ல, பிகாஸ் அவர் ஆர்மியோட கேம்பெயின்ல தங்கி இருந்தாங்க. ஸோ அவர் திடீர்னு வந்தனால அவருக்கு தங்குறதுக்கு இடம் இல்லக்கா, எப்படி நான் வந்து ஒரு நாள் தங்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், ஓகே அவர் தங்கலாம், பிரச்சனை இல்லை, ஹால்ல வந்து தங்க விடுங்க அப்படின்ட்டு. ஸோ 2வது நாள் என்ன பண்ணிட்டேன், நான் யூஸ்வலி சாட்டர்டே சண்டே நான் வீட்டுல இருக்க மாட்டேன், நான் மாதிரி வீட்டுக்கு போயிருவேன். ஸோ 2வது நாள் வந்து அவங்க அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க டைம்ல வந்து எனக்கு தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கும் தெரியாது. என் ஹஸ்பண்ட் வந்து பிரஸ்ல வேலை செய்யறாரு. ஸோ ராத்திரி வேலைக்கு போயிட்டோன்னே காலையில வந்து அவருக்கு மனசு சரியில்லை, யாரும் வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுத்து வந்து பார்த்தப்ப இந்த கேர்ள் அந்த பையனும் வந்து ரூமுக்குள்ள ஒன்னா இருந்திருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், நான் ரொம்ப ஆத்திரமாயிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், நீ என்னன்னு போய் கேளு அப்படின்ட்டு. அப்ப நான் வந்து போய் கேட்டேன், இந்த மாதிரி ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு நான் கேட்டப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆத்திரமாயிட்டாங்க. ரொம்ப ஆத்திரமாயிட்டோன்னே there's another girl who actually she went to her hometown. அந்த சண்டே வீட்டுக்கு வரும்போது நானும் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து அவங்க இந்த மாதிரி கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஸோ நான் தெகோ பண்ண போறேன் அப்படின்ட்டு. அப்ப அவங்க தெகோ பண்ணப்ப அவங்களால டிக்கெட் பண்ண முடியல, ரொம்ப டிக்கெட் பண்ண முடியல. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ரூம்ல போயிட்டு கத்தி எடுத்து ஜஸ்ட் கையை கிழிச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல போயிட்டாங்க அவங்க. அப்ப நான் சொன்னேன், ஐயோ நான் ஏசுனேன், நான் ஒன்னும் பெரிய விஷயமா நான் பண்ண கிடையாது அப்படின்ட்டு. அப்ப அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசா போச்சு. அன்டில் அவங்க அம்மா அப்பாக்களுக்கு தெரிஞ்சு அவங்க மாதெல்லாம் எனக்கு கால் பண்ணி ரொம்ப ஏச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, நீங்க அது பெரிய விஷயமா ஆக்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ இமீடியட்டா அவங்க வந்து அவங்களோட ஹோம் டவுன் போய் என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. 1 வீக் சென்று வீட்டு மெனுக்கு என்னமோ போட்டிருக்காங்க, நான் மிதிக்கிற மாதிரி என்னமோ போட்டிருந்தாங்க. நான் வந்து அதை மிதிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் மேல எல்லாம் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல,
பிகாஸ் எனக்கு அது நடந்தது கிடையாது. சோ நான் மிதிச்ச கையோட நானும் ஹஸ்பண்டும் பெல்கனில காஃபி குடிக்கும் போது நான் காலு வந்து தூக்கும் போது எனக்கு அந்த காலு வந்து செங்கக்கல்லுல கட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹெவியா இருந்துச்சு. இட் ஹேப்பன்ஸ் ஃபர்ஸ்ட் மந்த் இதுதான் நடந்துச்சு. அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு கால் வலிக்குது, என்ன கதைன்னு தெரியல. அப்ப ஹஸ்பண்ட் சொன்னாரு, இல்ல நார்மலா இருக்கும் பிள்ளைக்கு, இது நார்மல் கால் வலியா இருக்கும், நீ காலை உதடுன்னு சொன்னாரு. ஸோ டே பை டே வாட் ஹேப்பன், எனக்கு வந்து நக்கல்ஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நான் நினைச்சேன் இது எனக்கு ஏதோ யூரிக் ஆசிட் ப்ராப்ளம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட நான் தெரியாத மாதிரி விட்டுட்டேன். செகண்ட் மந்த் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு காடி ஓட்டும் போது படப்படப்ப ஆரம்பிச்சிச்சு. படப்படப்ப ஆரம்பிச்சோன்னே நான் காடி வந்து ஃபெடரல் ஹைவேல ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த ஸ்பீட் லேன்ல ஓட்டிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு நான் பிரேக் வச்சேன். எங்க அம்மா பின்னாடி உட்காந்துருக்காங்க, என் ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்காந்துருக்காரு. வச்ச பிரேக், எங்க அம்மாக்கு 75 years old, அவங்க அப்ப வச்ச பிரேக் அவங்களே பயந்துட்டாங்க. என்ன ஆச்சு பிள்ளை அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேம்மா எனக்கு ரொம்ப படப்படப்பா இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு அப்படியே புளூரமாலாம் ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்ப என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா, உனக்கு என்னமோ சம்திங் ராங் பிள்ளை இருக்கு அப்படின்னு. இது ரொம்ப நாள் ஆகிட்டா, ரொம்ப எனக்கு கண்டினியூஸா ஒரு 6 months இந்த மாதிரி கண்டினியூஸா இருந்துச்சு. இது வந்து செகண்ட் மந்த் நடந்தது. தேர்ட் மந்த் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு தாட்டி நான் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது நான் என்ன சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னே அதோட வந்து எனக்கு பருப்பு சாப்பிட்டு நான் இது வந்திருந்தப்ப நான் வாந்தி எடுத்தேன். அப்ப நினைச்சிட்டு ஒருவேளை எனக்கு பருப்பு ஒத்துக்கல பிள்ளை இருக்கு அப்படின்ட்டு. அப்ப எங்க அம்மாவும் என் ஹஸ்பண்டும் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கேரக்டர் மாறினது வந்து பார்த்தாங்க. ஓகே, அப்படி லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் என்ன நடந்துச்சு நம்ம பேசுவோம். ஓகே. மர்ம தேசத்தில் நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணுமா? எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-411-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD. ராகவல், இது மர்ம தேசம். திருமதி ஷாஷா அவங்க வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் பேசினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கால்வலி, அப்புறம் வாந்தி, பல்பிட்டேஷன், படப்படப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்தது. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் கண்டினியூஸா அந்த மாதிரி நடக்கும் போது நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம். எங்க பாட்டி வந்து இந்த காட்சி அப்படியே பார்த்தாங்க. என் மூஞ்சில 5 விரல் அப்படி யாரோ அரைஞ்ச மாதிரி. ஆனா எங்க அம்மாவுக்கு தெரியல, உட்காந்து எங்க தாத்தாவுக்கு தெரியல, என் ஹஸ்பண்டுக்கு தெரியல. அப்ப கூட்டு வச்சு எங்க அம்மா ஏசினாங்க, ஏன் அந்த பையன் வந்து நம்ம வீட்டு பொண்ணை வந்து அடிச்சிருக்கான் அப்படின்னு. எல்லாமே என் மூஞ்ச திரும்பி பார்த்தாங்க, ஒண்ணுமே இல்ல. உங்க மாதர் வந்து உங்களோட சேஞ்சஸ் பார்த்தாங்க. சேஞ்சஸ் பார்த்தாங்க. அதாவது எப்படின்னா சாப்பிடுறதெல்லாம் வந்து சேஞ்சஸ் பார்த்தாங்க. சாப்பிடுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனா சாப்பிட ஆரம்பிச்சேன் நானே. அப்புறம் நான் என்ன மைண்ட்ல யோசிச்சாலும் அது அப்படியே டக்குன்னு வந்துருது. ரொம்ப நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சேன். நானே சொந்தமா தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு. நான் எங்க போனாலும் படப்படப்பு ஆரம்பிச்சிச்சு. நான் எங்க கால் வச்சாலும் ரொம்ப அப்படி ஷிவரிங்கா இருந்துச்சு. ஒரு பைத்தியக்காரச்சி மாதிரி ஒரு ஏற்கனவே அந்த மாதிரி ஆயிட்டேன் நானு. 4வது மாசம் வந்து எனக்கு காதுல வந்து ஒரு 2 பிள்ளைங்க பேசுற மாதிரி 4வது மாசத்துல வந்து எனக்கு கேட்டுச்சு. இந்த மாதிரி வந்து யாரோ நீ சாவு போறேன்னு கேட்டுச்சு. நான் கொஞ்ச நேரத்துல யாரா என் பின்னாடி இந்த மாதிரி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் சொல்ல ஆரம்பிச்சேன், இந்த மாதிரி வந்து நான் வந்து யாரோ பேசுற மாதிரி, சின்ன பிள்ளைங்க பேசுற மாதிரி எனக்கு கேக்குது அப்படின்ட்டு. அப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நான் தூக்கம் போச்சு, விடிய தூங்குறது இல்ல. ஆபீஸ்ல என் பாஸ் வந்து பார்த்தாங்க, நீ அவளை இழைச்சிட்ட அப்படின்னு கேட்டாங்க. ஏன் மூஞ்சி கருப்பாயிருச்சுன்னு கூட கேட்டாங்க. நான் அதெல்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஷன் அடுத்து இதை நான் சொல்லக்கூடாது. ஆனா வந்து நான் ஆபீஸ்ல வந்து யூரின் போகும்போது என் பக்கத்துல யாரும் நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நான் அப்படியே சுலுவார கழட்டிட்டு போட்டானா இல்லைன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஓடுனேன் ஆபீஸ்ல. நல்ல வேலை அந்த காட்சி யாரும் பார்க்கல. சோ அந்த அளவுக்கு நான் போயிட்டேன், ஒரு மென்டல் ஸ்டேட்ல போயிட்டேன். ஆனா ஒரு ஆளு வந்து என்னை வந்து ஒரு மலாய்க்காரங்கள்ட்ட கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க ஒய்ஃப்க்கு வந்து சாவுற மாதிரி, மென்டலா ஆவி சாவுற மாதிரி ஒரு கேர்ள் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. 36 சின்ன பிள்ளைங்களோட ஸ்பிரிட் எடுத்து செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. சோ அது வந்து எங்க உட்காந்துருச்சுன்னா, அந்த நக்கல்ஸ், ஹார்ட், என்னோட ஹார்ட் பீட் கிட்டா. நான் வந்து எனக்கு வந்து கிளினிக்ல வந்து இது என்ன சர்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் சொல்லி தூக்க மருந்து கொடுத்துட்டாங்க. ஹார்ட் பீட் வந்து 110ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நார்மல் ஹார்ட் பீட் வந்து 60 to 90, ஆனா உன்னோட மட்டும் 110ல போகுது. அண்ட் இரெகுலர் ஹார்ட் பீட் சொல்லி கொடுத்துட்டாங்க எனக்கு. சோ அது வந்து ஹார்ட்ல, மூளையில மூச்சு விட முடியாது கீதா, எனக்கு ஆக்சிஜன் பத்தல, மூக்குல அந்த மாதிரிலாம் அனுப்பி விட்டுருச்சு அந்த கேர்ளு.
எனக்கு கேட்டோன்னே எனக்கு தூக்கி அறி போட்டுருச்சு. நான் சொன்னேன் இது ஒரு ஸ்மால் இஷ்யூ தான், ஏன் இந்த மாதிரி எனக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் 3 வாரம் வர சொன்னாங்க. வந்து 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 ஒரு 80% தான் கிளியர் பண்ணாங்க. ஆனா இட் டேக்ஸ் 2 years for me to come out from that thing. நானே சொந்தமா ப்ரே பண்ணி அவங்க அதுதான் அவங்க சொன்னாங்க, என்னால கிளியர் பண்ண முடியுது, நான் கிளியர் பண்ண முடியும், ஆனா நீங்க தான் சொந்தமா பாசிட்டிவா இருக்கணும், அது இருக்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பை பிரேஸ் தி லார்ட் ஐ அம் ஓகே டுடே. ரொம்ப சஃபர் பண்ணிருப்பீங்களா இந்த 2 வருஷமா? நான் ரொம்ப சஃபர் பண்ணேன், ரொம்ப சஃபர் பண்ணேன். இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உள்ள காலத்துல ஆளுங்களுக்கு வந்து எது சொன்னாலும் டக்குன்னு இந்த மாதிரி சேவனை செய்யறது வந்து ரொம்ப முன்னோக்கமா இருக்காங்க. எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா அந்த கேர்ள் தான் செஞ்சுச்சுன்னு அவங்க வேலை செய்யற ஒரு ஆள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்ச நாள்ல சாவ போகுது, நான் அந்த அளவுக்கு எங்க அம்மா செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு. எப்படிதான் இவங்களுக்குலாம் மனசு வருதோ அதான் எனக்கே தெரியல கீதா. I'm glad you're okay now. It's okay. I forgive her also for whatever that she did. I think God ஓட பவர் இன்னும் பெரிதானதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க. மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.